வணக்கம். இன்றைய செய்திகள். பணியிட மாற்றம் செய்யப்படும் நீர்வளத்துறை அலுவலர்கள் புதிய பணியிடத்தில் சேராமல் விடுப்பில் சென்றால் ஊதியத்தை நிறுத்த அரசு முடிவு செய்துள்ளது. நீர்வளத்துறையில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி என 4 மண்டலங்கள் உள்ளன. தவிக அரசு பொறுப்பேற்ற நிலையில் இத்துறையில் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து வந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். பட்ஜெட் மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. ஆனாலும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்களில் பலரும் தாங்கள் இருந்த பதவியில் தொடர விரும்புகின்றனர். இதற்காக விடுப்பில் சென்று ஆளும் கட்சியின் முக்கிய புள்ளிகள், கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள பணியிடத்தை கைப்பற்ற முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அரசு நிர்வாகத்தை வெளிப்படை தன்மையுடனும் லஞ்சம், ஊழல் இல்லாமலும் மாற்ற இது போன்ற நடைமுறையை ஒழிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. இது குறித்து நீர்வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பணியிட மாறுதல் பெற்ற செயற்பொறியாளர்கள் பலர் இன்னும் புதிய பணியிடத்தில் சேராமல் உள்ளனர். பணியில் சேராமல் விடுப்பில் உள்ள 5 செயற்பொறியாளர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து முதன்மை தலைமை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் வாயிலாக சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ஜானகி, திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி ஆகியோரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. பணியில் சேரும் காலம் முடிந்த பின்னரும் வேண்டுமென்றே பணிக்கு வராமல் இருப்பது முறைகேடாகும். அரசு விதிகளின்படி விடுப்பை விட பொது சேவையின் தேவைகள்தான் முக்கியம். எனவே பணிக்கு வராத பொறியாளர்களின் ஊதியத்தை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்திக்கான நிறுவு திறனில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் தலா 50,000 மெகாவாட்டை தாண்டிய நிலையில் கடந்த 10 மாதங்களில் ராஜஸ்தானை பின்னுக்கு தள்ளி குஜராத் முதலிடம் பிடித்துள்ளது. இது குறித்து தமிழக முதலீட்டாளர்கள் கூறுகையில், நாட்டில் காற்றாலை, சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்க சாதகமான வானிலை உள்ள மாநிலங்களில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. ஆனால் அந்த மின் நிலையங்களை அமைக்க அனுமதி தருவதில் தாமதம் செய்யப்படுகிறது. அதனால் இத்தகைய மின் நிலையங்கள் அமைக்க ஆர்வம் காட்டும் நிறுவனங்களும் பிற மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்படுகிறது. எனவே அத்திட்டங்களில் விரைவான ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாம்பழம் ஏற்றுமதியை அதிகரிக்க விவசாயிகளை அரசு ஊக்குவித்து வருகிறது. இதனால் மாம்பழம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசின் அபெட்டாவிடம் பதிவு செய்தோர் எண்ணிக்கை 1700ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் விற்பனையாகும் மருந்துகளில் 239 மருந்து மாத்திரைகள் தரமற்றவை என்று மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விற்பனையாகும் மருந்து மற்றும் மாத்திரைகள் மத்திய, மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்களின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த ஜூலை மாதத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் அதிகமான மருந்து மாத்திரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதில் காய்ச்சல், உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்காக பயன்படுத்தப்படும் 239 மருந்துகள் தரமற்றவை, ஒரு மருந்து போலியானது என கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்கள் https://cdsco.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. பண பரிவர்த்தனைக்கு உதவும் கூகுள் பே செயலியில் 6000 ரூபாய் பரிசு மழை காத்திருப்பதாக கூறி லிங்க் அனுப்பி பண மோசடி செய்யும் கும்பலிடம் சிக்க வேண்டாம் என்று மாநில சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் எச்சரித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் கூறுகையில், பண பரிவர்த்தனை செயலியான கூகுள் பே வாயிலாக பணம் செலவு செய்யும் போது கேஷ்பேக் வருகிறது. சைபர் குற்றவாளிகள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கூகுள் பே செயலியில் 6000 ரூபாய் பரிசு மழை காத்திருக்கிறது என லிங்க் அனுப்பி பண மோசடி செய்து வருகின்றனர். பொதுமக்கள் யாரும் இது போன்ற இணைப்பை தொட வேண்டாம். OTP எண் உள்ளிட்ட விவரங்களை எவரிடமும் தெரிவிக்க வேண்டாம். இது போன்ற லிங்க் வந்தால் கட்டணமில்லா 1930 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினரின் பேச்சு காங்கிரசார் மத்தியில் மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் வேட்பாளராக முதலமைச்சர் விஜயை தவிகவினர் முன்னிறுத்திய விவகாரத்தில் இரு கட்சியினருக்கும் இடையே பூசல் தொடங்கியுள்ளது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது. அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் டெல்லி அரசியலில் தவிர்க்க முடியாத முகமாக மாறினார். இண்டி கூட்டணியில் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர்
ராகுல் காந்தியை விட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முக்கியத்துவம் பெற்றார். திமுகவின் ஆதிக்கத்தால் தமிழகத்தில் காங்கிரஸ் சிறிய கட்சியாக சுருங்கியது. இது ராகுல், ஸ்டாலின் இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிந்ததும் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியது. தாவேக ஆட்சி அமைக்க உதவியதுடன் தமிழக அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. இந்நிலையில் தாவேக காங்கிரஸ் இடையேயான இப்புதிய கூட்டணியிலும் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தாவேக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. அடுத்து அக்கட்சி லோக்சபா தேர்தலுக்கு தயாராகும் வகையில் வட மாநிலங்களில் கால் பதிக்க வியூகம் அமைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சமூக வலைதளங்கள் வழியே வட மாநிலங்களில் விஜயை பிரபலப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. ஊழலற்ற மதசார்பற்ற இளைஞர்களை ஈர்க்கும் மாற்று தலைவராக விஜய் முன்னிறுத்தப்படுகிறார். தாவேக அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் இந்தியாவின் அடுத்த பிரதமர் விஜய் என்று பேசத் தொடங்கியுள்ளனர். சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், தென் மாநிலங்களிலிருந்து பிரதமர் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என முதல்வர் விஜயை மனதில் வைத்து பேசினார். விருதுநகரில் நடந்த தாவேக ஆட்சியின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுகையில், இன்றைய முதல்வர் விஜய் வருங்காலத்தில் பிரதமர் ஆவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் நாம் அனைவரும் அதை நோக்கி பயணிப்போம் என்று பேசியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.